ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பாக்கியை எடுத்த ஆர்டர் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்றதுக்காக இங்கே பாக்கியோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே போகிறாங்க. ஈஸ்வரி, ராதிகான்னு நம்ம கோபி, எழில், அமிர்தா எல்லாருமே நம்ம பாக்கியாவுக்கு உதவியாக போகிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவும் அவங்களால முடிஞ்சது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோபியுமே பட்டு வேட்டி, பட்டு சர்டன் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வந்து அவங்களுமே சாப்பாடு செய்கிறதுக்கு இறங்கிடுறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து என்னப்பா கோபி, பட்டு வேட்டியெல்லாம் கட்டிகிட்டு இருக்க, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போலப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, பாரம்பரியமாக சமைக்கிறோம்ல பொங்கலுக்காக, அதுக்காக தான் நானுமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்னால் அவள் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. என்னை போல் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தினவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் பாக்கியாவுமே என்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் அவளை விட்டேனா இல்லை, அப்போ கூட அவளை துரத்தி கொடுமை பண்ணேன். அவள் பண்ணுற பிஸ்னஸ்லலாம் எவ்வளவோ தில்லுமுள்ளு பண்ணேன். பிரியாணி ஆர்டரில் எவ்வளோ லாஸ் ஆச்சு அவளுக்கு, எல்லாமே என்னால் தானம்மா. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக முடித்து பாக்கியாவுக்கு இதில் நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தாம்மா வந்தேன். அதனால தான் பாக்கியா கூடவே இருந்து அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நானுமே அவன் கிளம்பி வந்துட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கோபி, பாக்கியாவும் நீயும் எலியும் பொனியுமா இருந்தீங்க, இப்போ பாக்கியா மேலே உனக்கு எவ்வளோ பாசம் வந்திருக்கு. இந்த பாசத்தை நீ அப்போவே காட்டி இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்திருப்போம். நடுவில் இந்த ராதிகாவுமே வந்திருக்க மாட்டா. நீ தான் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம என்னென்னவோ பண்ணிட்ட. இப்போ புரிஞ்சுக்கிற, என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம தலையெழுத்து தான். எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோபி. அப்போ தான் நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தலைமுறையாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பாக்கியாவை பற்றி ரொம்ப பெருமையாகவும் பேசுகிறாங்க. நம்ம கோபி மனசில் பாக்கியாவை எப்படியாவது கொண்டு வந்துடணும், ராதிகாவை வந்து அவன் கை கழுவி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கோபிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோபியுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, பாக்கியாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன். அப்படி புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவளை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்னா என்னவோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ராதிகா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே ராதிகா மனசுக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோபி மனசில் பாக்கியா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோபிக்கு பாக்கியா மேலே பாசம் இருக்குது, பாசத்தை இப்போ வெளிக்காட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவுமே நினைக்கிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஒரு காலத்தில், அதாவது நம்ம கோபி வந்து ராதிகாவை யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணி பேசி ஒரு டைம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரும்போது நம்ம பாக்கியாவுக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனால் டிவோர்ஸுக்கு ஆனதுக்கு அப்புறமே நம்ம பாக்கியா வந்து யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களா தனியாக தானே கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. அப்போ அதாவது இப்போ ராதிகாவும் நம்ம கோபியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பாக்கியா வந்து எப்போவுமே பொறாமப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ராதிகாவுக்கு இப்போ பொறாம வருது. எங்கே கோபி பாக்கியா கூடவே இருந்துருவாரோ அப்படின்னு சொல்லி பயமுமே வருதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியாவுமே சமைச்சு முடிச்சுட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி கிட்ட, அத்தை இந்த கோலா உருண்டை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரியுமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. உடனே பக்கத்தில் நம்ம கோபியுமே இருக்கிறாரு. நம்ம கோபியை எடுத்துக்கோன்னு சொல்லாததுக்கு முன்னாடியே இங்கே நம்ம கோபி கோலா உருண்டையை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, ஃபென்டாஸ்டிக் பாக்கியா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோலா உருண்டையை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. நீ சமைக்கிறதுக்கு செம்மையான ஆள், ஆனால் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்டியாக சமைக்கிற, சூப்பராக இருக்குது கோலா உருண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவை வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ராதிகா ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, ஆமாம்மா கோபி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக கஸ்டமருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இனி உனக்கு எல்லா ஆர்டருமே உன்னை தேடிதாம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பாக்கியக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியாவோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக இந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ஈஸ்வரி நம்ம ராதிகாவை கடுப்பேற்றதுக்காகவே வராங்க.
இங்கே கோபி வந்து நம்ம பாக்கிய கூடவே நின்று எல்லாமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வேலை எல்லாத்தையுமே செய்கிறாங்க. நம்ம பாக்கியா ஒதுங்கி ஒதுங்கி போனாலுமே நம்ம கோபி பாக்கியா பின்னாடியே போயிட்டு பாக்கியா இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவை மறந்துட்டு பாக்கியா கூடவே ஹெல்ப் பண்ணுறன்ற சாக்கில் பாக்கியா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராதிகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே நம்ம ராதிகா கிட்ட ஈஸ்வரி இங்கே பாருடி கோபி மனசில் பாக்கியா வந்துட்டா. பாக்கியாவும் கோபியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எவ்வளோ அழகாக ஒத்துமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா. பாக்கியாவுக்கு இந்த ஆர்டரில் நல்ல பேர் கிடைக்கணும், அதே சமயம் அதனால் நிறையா அவள் லாபத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கோபி இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே ராதிகாவோ இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு நீ அதுக்கு கோபியை விட்டு விலகணும், அதுதான் உனக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே மிரட்ட இங்கே ராதிகாவோ உங்களால் அப்படி என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நம்ம ராதிகா மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்பவே அவமானப்படுத்தியும் பேசுகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இங்கே ராதிகாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. அங்கேருந்து ரொம்பவே ஃபீலிங்காக ஹோட்டலை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஈஸ்வரியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த ஆர்டர் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாக்கியா நீ செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதே சமயம் நீ எல்லாருமே ஆளுமை பண்ணுறது, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுற, இதுக்கு முன்னாடி என் கூட என் பொண்டாட்டியே இருந்த வரைக்கும் அது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியல, நீ உள்ள உலகத்திலே இருந்துட்ட போல, வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன், நீ சரியான பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை எனக்கு பிடிக்காம போச்சுன்னு கூட சொல்லலாம், இப்போ இந்த அளவுக்கு நீ உயர்ந்து நிற்கிற, என்னால் நம்பவே முடியல, நான் பார்க்கவே ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி வந்து ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியாவை பற்றி. பாக்கியா கிட்ட பாக்கியா வந்து எதுவுமே இது பண்ணாத ஒரு மாதிரி கேஷுவலாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம கோபி இருந்துட்டு ஆமாம் ராதிகா எங்கே போனா, ராதிகாவும் இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. இங்கே நம்ம ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராதிகா இங்கே வந்து உட்காந்துருக்கேன், உள்ள பாக்கியாவுக்கு தோணையா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ராதிகா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதே சமயம் பாக்கியாவை ரொம்பவே உயர்வாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபி. பாக்கியா இந்த அளவுக்கு வளருவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியாவை பற்றியே நம்ம பாக்கியாவோட பெருமையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ராதிகா மட்டும் கமலாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக போகிறாங்க. இங்கே கமலாவை பார்த்ததுமே ராதிகாவுக்கு அழுகையாக வந்துடுது. போயிட்டு கமலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் ராதிகா எதுக்காக அழுகுற, நீ மாப்பிள்ளை ஏதாச்சும் திட்டினாரா இல்லை வீட்டில் ஏதாச்சும் சண்டை வந்துச்சா, ஏன் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நம்ம ராதிகா சொல்கிறாங்க, கோபி வர வர சரியில்லைம்மா, பாக்கியான்னு சொல்லிட்டு பாக்கியா பின்னாடியே அலைகிறாரு, இந்த ஈஸ்வரி அத்தையுமே என்னை இந்த வீட்டை விட்டு போயிடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் என்னதாம்மா பண்ணுறது, நானாக கோபி பின்னாடி போனேன், கோபி தான் என் கையில் காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சி கூட்டிகிட்டு போனார், இப்போ அந்த கோபியே பாக்கியா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சுத்தம் புரியலம்மா, என் வாழ்க்கை இப்போவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, புருஷன் குடிகாரனாக போயிட்டான், இப்போ 2வது கல்யாணம் பண்ணி அதுவுமே உருப்படாமல் போயிடுச்சு, நான் என்னதாம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலம்மா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. மயுவையுமே அடிக்கடி ஈஸ்வரி அத்தை ரொம்பவே பயங்கரமாக திட்டுறாங்க. மயுவை ரொம்பவே காயப்படுறது பேசுகிறாங்க. உன் அப்பன் குடிகாரங்கிட்ட போயிட்டு அது இதுன்னு கேளு, கோபி ஒன்றும் உன் அப்பன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே காயப்படுத்துகிறாங்கம்மா, எதுக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக மயு வந்து அந்த வீட்டில் இருக்கணும், வேண்டாம்மா நான் இங்கேயே உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா அழுகுறாங்க. இங்கே நம்ம கமலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரொம்பவே ஆத்திரத்தில் கோவத்தோட நம்ம ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஈஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டுறீங்க, இப்போ ராதிகாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடந்தால் மயு என்னன்னு கூப்பிடணும், அப்பான்னு தானே கூப்பிடுவா, வேறு எப்படி கூப்பிடுவா, அவளை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கிட்ட நம்ம கமலா சண்டை போடுறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ஒழுங்கு மரியாதை நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
எங்கள் கமலா இருந்துட்டு இப்போவே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவ்வளோதான், நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் போய் உட்காரணும். ஒன்றும் கோபி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ராதிகாவை முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுனால எந்த ஒரு சட்டப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கமலாவை அறைய வராங்க. உடனே கமலா இருந்துட்டு கையை பிடிச்சி இங்கே பாருங்கள், நான் வேறு மாதிரி இன்னொரு முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கமலா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஈஸ்வரி மேலே. என் பொண்ணை ரொம்பவே கொடுமை பண்ணுறாங்க, கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாது, கட்டின புருஷன் கூட தானே சேர்ந்து வாழணும், கட்டின புருஷன் கூடயே சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.